கொள்கை துணை செயலாளரா நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது நம்ம கிராமத்துக்குள்ள நம்ம மீனவ சமுதாயம் இது வரைக்கும் நடக்காத விஷயம். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் யாருக்கும் வழங்கப்படல. பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நான் ஒரு 12 கோரிக்கைகள் தான் முன் வச்சு பேசினேன். வேற எதுவுமே நான் பேசல. எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு சீட்டா எதுவுமே பேசல. இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனை மட்டும் தான் வச்சு பேசினேன். அதன் அடிப்படையில ஒரு மோசமான சூழலா இருக்கு. யார் ஒருவரையும் தேர்ந்தெடுக்காம மீன்வளத்துறை அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு வந்து ஒரு கடலோர மக்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடாதுங்கிறதையும் அவர் உறுதியா இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தேர்வு நடந்திருக்கு. இந்த தொகுதியில எனக்கு கவுராஜ் அவர்கள் நிற்கிறாங்க. நான் வரும்போதே சொல்றேன், போன முறை நான் ஒன்னாவது தான் கூட்டு போனேன். இன்னொரு என்ன அப்படின்னா, நான் இந்த பங்கேற்பு குறித்து பேசின பிறகு என்கிட்ட அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ மற்ற கட்சிகள் ஒதுக்கீடு செய்கிற அளவுக்கு இல்லாத பன்மடங்கு நீங்க செய்யணும்னு கேட்டுங்க. இந்த மாதிரி 5 சீட்டு வந்து அதிமுக வந்து கடலோர